மகா கணபதே நமக. இப்போ சந்திரனுக்கு பிரீதி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அது மாதிரி பார்க்குறதுக்கு முன்னாடி சந்திரன்னா யார், அவரால் என்ன நன்மைகள் உண்டாகுங்கிறத பார்த்தோம்னா தான் உங்களுக்கு அந்த பிரீதியில் நாட்டம் வரும். அவர் எதுக்குரியவர் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நீங்கள் பிரீதியை நீங்கள் ஒரு இதுவாக தீர்மானமாக பண்ண முடியும். ஸ்தலம் குறைச்சி தான் இருந்தாலும் நான் இப்போ சந்திரன்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சந்திரன் மனோகாரகன், மனசுக்கு காரகன். முதல்ல நம்மளுடைய மனசுக்கு. சரி, மனசுன்னா என்ன, இதுக்கு என்ன பெரிய இது அப்படின்னா, நீங்கள் மனசில் தான் முதல்ல எல்லா விஷயத்தையும் ஆரம்பிக்கிறோம். மனசு சந்திரனுடைய இது மனோகாரகன். அவன் அந்த மனசு வேலை செய்யும். மனசு எப்படி வேலை செய்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிந்திக்கிறோம், ஒரு காரியத்தை மனசில் தான் யோசிக்கிறோம். யோசித்து அது மனசு என்ன பண்ணும்னா, அது நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, எல்லாத்தையும் எடுத்து சகட்டு மேனிக்கு புத்திக்கு கொடுத்துரும். அந்த புத்தி என்ன செய்யும்னா, புத்தி நல்லது கெட்டதுங்கிறத ஓரளவுக்கு தீர்மானம் பண்ணி சித்தத்துக்கு கொடுத்துரும். இதில் இவ்வளவு நல்லது இருக்குது, இவ்வளவு கெட்டது இருக்குங்கிறத சித்தங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இதெல்லாம் கரணம். இந்த கரணத்துக்கு கொடுத்துரும். அந்த கரணம்னு பேர். எல்லாம் மறைஞ்சிருக்கிறதுனால அந்த கரணம்னு பேர். இந்த சித்தத்துக்கு கொடுத்த உடனே சித்தம் ஓரளவுக்கு முடிவு பண்ணிடும். கிட்டத்தட்ட முடிவு பண்ணி அகங்காரங்கிற ஒரு காரணத்துக்கு கொடுத்துரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை புரிஞ்சுக்குங்க. இந்த மனசு எல்லாத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும், புத்திக்கு கொடுக்கும். புத்தி அதை நல்லது, இது நல்லது, இதில் இவ்வளவு நல்லது இருக்குது, இதில் இவ்வளவு கெட்டது இருக்குங்கிறத தீர்மானம் பண்ணி அப்படியே சித்தத்துக்கு கொடுக்கும். சித்தம் அதை எடுத்துக்கும். நல்லது நம்ம நல்லதாக செஞ்சுக்கிட்டு இருக்கல, கெடுதலும் செய்கிறோம். நம்மளை அறிஞ்சோ அறியாமையோ செய்கிறோம். நம்ம அறியாமல் செஞ்சுங்கிறது வேறு, அறிஞ்சே செய்யக்கூடியதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் சந்திரனுடைய நில காரணம். சரி, அதுக்கு வர்றேன். புத்தி எடுத்து சித்தத்துக்கு கொடுத்துரும். சித்தம் நம்முடைய பூர்வ வினை பயன் மூலமாக அதை முடிவு பண்ணிடும். இதை செய்யலாம், இதை செய்யணும் அப்படிங்கிற தீர்மானம் வரும். வந்த உடனே அது அகங்காரத்துக்கு கொடுத்த உடனே அகங்காரங்கிற அந்த கரணம் அதை முடிவு பண்ணி செயல்படுத்திடும். இதுதான் நல்லதோ கெட்டதோ ஏற்படுறதுக்கு முதல்ல அடிப்படை காரணம் மனோகாரகன் நல்லா இருந்தால் மனசு இந்த தீமைகளை படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வரும். நல்லதிலேயே நாட்டம் வரும், நல்லதே சிந்திக்க தோணும், நல்லதையே எடுத்து கொடுக்க தோணும். அடுத்த ஆளுக்கு சொல்கிறோம் நல்லதே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் வரும். இது மனோகாரகன். அடுத்தது அவர் யாருன்னா மாத்ருக்காரகன். மாத்ருன்னா தாயார். அவர் சரீரக்காரகன். சூரியன் ஆத்மாவுக்கு காரகன், உயிருக்கு காரகன். இவர் சரீரத்துக்கு காரகன். இந்த தாய்க்கும் இந்த சரீரத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆக்சுவலாக இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் தான். ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்கறது தகப்பனார். ஆனால் அதை தாங்கி வளர்த்து, கருவில் வளர்த்து, அதுக்கு ஒரு சரீரம் கொடுத்து வெளியில் கொண்டு வர்றதுங்கிறது தாய். அதனாலேயும் சரீரக்காரகன், அந்த தாய்க்கும் மாத்திருக்காரகன் ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்குது. சரீரம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரன் இதுக்கு மாத்திரம் இல்லை, முகப்பொலிவுக்கு காரகன். முகப்பொலிவு நிறைய பேர் பார்த்த உடனே அப்படியே இன்னொரு தடவை பார்க்கணுன்னு தோணும். ஒருத்தரை பார்த்தோம்னா அது இது முகத்தை திருப்பிக்கிட்டு அந்த பக்கம் போகும். இதெல்லாம் மனசினால் ஏற்படக்கூடியது. அது நமக்கு இந்த பொலிவு தர்றது முகத்துக்கு சந்திரன். இது மாத்திரம் இல்லை, சந்திரனுக்கு 16 கலைகள் உண்டு. அந்த 16 கலைகளையும் பௌர்ணமி அன்னைக்கு அவன் செலுத்துவான், வெளிப்படும். அதனால தான் சந்திர பிரீதி பண்ணும்போது வெறுமனே கோயிலில் போய் கும்பிட்றதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இரவில் 9 மணிக்கு மேலே கட்டட குவியல்களில் இருந்து வெளியில் வந்துடுமா சந்திரன். அப்போ நம்ம கிட்டத்தட்ட கீழேயோ அல்லது மொட்டை மாடியிலையோ நமக்கு முடிகிற இடத்துல கொஞ்சம் பார்க்கக்கூடிய வசதி 9லேருந்து 10க்குள்ளே வந்துடும். அதை நம்ம பார்த்து அதுக்கு ஒரு பிரீதியாக சோமன்னு பேர் சந்திரனுக்கு. அதனால தான் சுவாமிக்கு சோமாஸ்கந்தமூர்த்தி தலையில் அணிஞ்சிருக்கிறதுனால சந்திரனுக்கு பெருமையெல்லாம் இருக்குது, சில சிறுமைகளும் இருக்குது. சிறுமையை பற்றி சொல்லலை, பெருமைகளை சொல்கிறேன். அந்த சந்திரனுடைய பூர்ண கலைகள் 16 கலைகளும் வெளிப்படக்கூடிய காலம் அந்த பௌர்ணமி. சோம்யாயை நமக அப்படின்னு சந்திரனை பார்த்து சோமமண்டல மத்தியஸ்தா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா அது சந்திர பிரீதி உண்டாகும். நீங்கள் எங்கேயும் வெளியில் அலைய வேணாம். இதெல்லாம் பிரத்யட்ச ஸ்வரூபம், பிரத்யட்ச தெய்வம். சூரிய சந்திரர்களை நம்ம அங்கே போய் தேடணுங்கிறதே கிடையாது. அவங்க தேடி நம்மக்கிட்ட வர்றாங்க. இதை பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய இது. அது அமிர்த கலைகள். அவன் இது பார்க்கடலிருந்து உற்பத்தி ஆனால் அவன் அமிர்த கலைகளை பொழிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த அமிர்தமே வருது. மகாலட்சுமியோட கூட பிறந்தவன். சந்திரன் வலுத்தால் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். சந்திரன் முன்னாடி வரான், பின்னாடி தான் மகாலட்சுமி பார்க்கடலிருந்து உற்பவிக்கிறாள். அதனால சந்திர சோதரின்னு ஒரு நாமம் இருக்குது மகாலட்சுமி சகஸ்ரநாமத்தில். சந்திர சோதரி
மகாலட்சுமியை சந்திராம்னே சொல்லியிருக்கு, சந்திரனாக இருப்பவளேன்னெல்லாம் சொல்லியிருக்கு. இதை பார்த்துக்குங்க. மகாலட்சுமியை நீங்கள் கும்பிட்டீங்கன்னாலும் சந்திரனுடைய அனுக்கிரகம் உண்டாகும். சோதரி, சந்திரன் மகா பலவான். மனசுக்கு காரணம் மாத்திரம் இல்லை, சரீரத்துக்கு இதுக்கு உரியவனாக இருக்கான். மனம் திடப்படும், சரீரம் திடப்படும். சரீரம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் பிரீதி பண்ணணும். அதுக்காகத்தான் மனக்கவலைகளே இல்லாமல் இருக்கணும்னா சந்திர பிரீதி பண்ணுங்கள். இது வீட்டிலேருந்து செய்யக்கூடியது. கோயிலில் பிரீதி ஸ்தலமாக நான் சொல்கிறது ஒரு 3 இடம்னு சொல்லியிருக்கேன். பொதுவாக 3 இடத்துல பண்ணிங்கன்னா அது பிரீதி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். முதல் இடம் திருவையாறுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்களூர், 6 கிலோமீட்டரில் இருக்குது. அது இதுக்கு போகிற வழியில் இருக்குது, கும்பகோணம் போகிற வழியில். திருவையாறு டு கும்பகோணம் ரூட் ஒன்று இருக்குது. அதில் போனீங்கன்னா 6வது கிலோமீட்டரில் இது வந்துடும், திங்களூர் கைலாசநாத சுவாமி கோயில். அதில் கோஷ்டம்னா பிரகாரத்தில் சந்திரனுக்கு ஒரு விக்கிரகம் இருக்குது, அது ஆராதனை இருக்குது. தனியாக சந்திர விக்கிரகம் இருக்கக்கூடிய இடம் அது. ஆனால் முக்கியமான குறிப்பு என்னென்னா, அது பாடல் பெற்ற ஸ்தலம் கிடையாது. பாடல் பெற்ற ஸ்தலம்னா என்னென்னா, நம்ம 4 கால் பாதம் பட்ட புண்ணிய பூமி. அவங்க பல அற்புதங்களை அந்தந்த ஸ்தலங்களில் நிகழ்த்தியிருக்காங்க. அந்த மாதிரி இடம் இல்லது. ஆனாலும் ஜனங்கள், பல ஜோசியர்கள் சொல்லி நிறைய பேர் வந்து கும்பிட்டு, அது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலத்தை எல்லாம் தாண்டின அளவுக்கு, அந்த அளவுக்கு கூட்டம் வருது. திங்களூர் இந்த பக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தலமாக வச்சுக்கோங்க. திருவையாறுலேருந்து இருக்கக்கூடிய ஸ்தலம். அங்கே சுவாமிக்கு, அதாவது சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணி சந்திரனுடைய ஒரு பிரதிநிதியாக வச்சுருக்கார். அவருக்கு செய்யும்போது சுவாமி ஏற்றுக்கிறார். இதுதான் தாற்பயம். சரி, இதுக்கப்புறம் நல்ல கரெக்டான ஸ்தலம், சாஸ்திர ரீதியான ஸ்தலம்னா திருப்பதி தான். இதுக்கு திருப்பதிக்கு தெரிஞ்சு நிறைய பேர், எத்தனை பேருக்கு தெரிஞ்சு போகிறீங்கன்னு தெரியாது. இருந்தாலும் தெரிஞ்சு போனாலும் தெரியாமல் போனாலும் அங்கே உங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா சந்திர பிரீதி உண்டாகும். சந்திரன் 4 இருந்தால் திக்பலம் உண்டாகும். 10 இருக்கக்கூடியவர்களுக்கு பூஜ்ய திக்பலம். 4 பூரண திக்பலம், 10 பூஜ்ய திக்பலம். திக்பலம் இல்லாமல் இருப்பார். அது ஒரு மாதத்துக்கு 27-28 நாளைக்குள்ளேயே அவர் சுற்றி வந்துடுவார். ஒரு ரவுண்டு வந்துடுவார். எல்லா கிரகத்தையும் டச் பண்ணிவிட்டு அவரோட சேர்ந்துட்டு பல யோகங்களை உண்டு பண்ணி, பல கஷ்ட நஷ்டங்களை உண்டு பண்ணிவிட்டு அவர் வந்துடுவார். அவருக்கு பகை ஸ்தானம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸ்தானம் பகை கிடையாது, ஆனால் கிரகங்கள் பகை இருக்குது. அவர் குறிப்பாக விருச்சிகத்தில் இருந்தாருன்னா நீசம் பெறுவார். சந்திரன் நீசம் பெற்றால் சரீரத்தில் நோய் நொடி உண்டாகும். நீர் கிரகம். அவர் கடகராசிக்கு உரியவராக இருக்கார், நீர் கிரகம். அந்த நீர் கிரகத்தினால ஜலதோஷத்திலேருந்து எல்லா விதமான ஆஸ்மா, இது லொட்டு நீரிழிவு எல்லாமே இந்த நீர் சம்பந்தத்தில் வர்றதுக்கு சந்திரன் ஒரு காரணம், முக்கியமான காரணம். அந்த நீசத்தில் இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இப்போ அடிப்படை ஜாதகத்தில் அவர் நீசத்தில் இருந்தாருன்னா நீங்கள் கண்டிப்பாக மாதம் ஒருக்காவது சந்திர பிரீதி பண்ணணும். அவருடைய இதுவான ரத்தனமான முத்து போட்டுக்கணும். இது 2வது சொல்லிட்டேன். 3வது ஸ்தலம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்தலம், கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மயிலாடுதுறை இருக்குது. இந்த மயிலாடுதுறையில் இந்தளூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஊருன்னா தனியாக ஊர் எங்கே இருக்குதுன்னு எல்லாம் தேட வேண்டாம். மயிலாடுதுறையிலே இருக்குது. ஆனால் பேர் அந்த ஏரியாவுக்கு, அந்த கோயிலுக்கு பேர் இந்தளூர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒன்றுமில்லை, மெயின் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக நீங்கள் நடந்து வந்து ரைட்டில் திரும்பாமல் நேராக கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா 3/4 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். அரை அல்லது 3/4 தான். அதில் வந்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கும், ஒரு மண்டபம் இருக்கும். மண்டபத்து பக்கத்துலேயே புஷ்கரணி இருக்கும். உள்ள சுவாமி பெருமாள் அவர். அதுக்கு நிறைய விசேஷம். பரிமள ரங்கநாதர்னு பேர், பரிமள ரங்கநாயகின்னு தாயார். ரொம்ப விசேஷமான ஸ்தலம் வைஷ்ணவர்களுக்கு. அது இந்த இதில் சயன சேத்திரம் இருக்கு இல்லையா, அதில் அது ஒரு சேத்திரம். சுவாமி பள்ளி கொண்டும் இருப்பார். இதில் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன். நல்லா கவனித்து நீங்கள் அதை கடைப்பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நல்லா வந்துடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே எல்லாருக்கும் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். அந்த பரிமள ரங்கநாதர், அந்த இந்து புஷ்கரணியை கண்ணால் பாருங்கள். காலை கொண்டே நேரில் வைக்காமல் கொஞ்சம் இந்த ஜலத்தை புரோச்சனம் பண்ணிக்கிங்க. புரோச்சனம்னா தெளிச்சிக்கிறது. அது தலையில் தெளிச்சுக்கணும். அப்புறம் காலை கழுவிக்கிங்க. அப்புறம் நேரம் உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் துளசி, ஏதோ ஒன்று உங்களுக்கு அர்ச்சனைங்கிறது ரொம்ப முக்கியமானதை நான் சொல்லியிருக்கேன். துளசி இருக்குது, தாமரை இருக்குது. தாயாருக்கு தாமரை, துளசி சுவாமிக்கு. அவங்க ஒரு அர்ச்சனையை உங்கள் நாம நட்சத்திரத்துக்கு பண்ணிக்கிங்க. போய் கோஷ்டம் எல்லாம் பண்ணி தாயாரெல்லாம் கும்பிட்டு, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அங்கே மகாசோபசனம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கும்பிட்டு சுற்றி வந்து ஆண்டாள் சன்னதியிலேருந்து வந்துட்டு நீங்கள் உள்ளே போய், இதான் முறை. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அர்ச்சனை பண்ணிக்கிங்க.
அர்ச்சனை பண்ணி முடித்த உடனே தீபாராதனை காட்டுவாங்க. நீங்கள் அதெல்லாம் இது பண்ணி அர்ச்சனை வாங்கிக்கிங்க கையில். அதுக்கப்புறம் சுவாமியை அந்த அர்ச்சகர் பட்டாச்சாரியார்கிட்ட சொல்லுங்கள். ஒரு கோரிக்கையாக இந்த 4 பேர் போகிறீங்க, 5 பேர் போகிறீங்கன்னா அதை மனசில் இது தான் நம்ம நினச்சிக்கணும்னு நினச்சிக்கோங்க. அது கல்யாணம் ஆகணும், இன்னாருக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை இது ஒன்றும் குழந்தை பாக்கியம் உண்டாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பாலகிருஷ்ண விக்கிரகத்தை கையில் ஏந்திக்கணும்னு சொல்லுங்கள் பட்டாச்சாரியார்கிட்ட. அங்கேயே ஒரு பாலகிருஷ்ணன் விக்கிரகம் இருக்கும். பாம்பில் சயனம் பண்ணியிருப்பார், சேஷ சயனத்தில் இருப்பார். ஒரு காலை தூக்கி இருக்கும் ஒரு இடத்துல காலை தூக்காமல் சும்மா இருப்பார். ஆமாம், இதை எடுத்துக்கணும்னா அவங்க வந்து சரி இருங்க கொஞ்சம் இந்த கூட்டத்தில் அனுப்பிச்சிவிட்டு உங்களுக்கு கையில் ஜலத்தை இது பண்ணுவாங்க. நீங்கள் கையை கழுவி கீழே விடணும். நீங்கள் என்ன குளிச்சுட்டு வந்திருந்தாலும் அவங்களுடைய சம்பிரதாயம் சுவாமியை நேர தொட போகிறீங்க. அதனால் கையை கழுவி விட்டுட்டு கொஞ்சம் சும்மா கொஞ்சோண்டு இதெல்லாம் ஒரு கரண்டி கொடுப்பாங்க. அதை வந்து கை கழுவி கீழே விட்டுருங்க. பிடிக்காத வந்தீங்க மறந்துட்டு, ஏன்னா எதுக்காக இதை சொல்கிறேன், சின்ன விஷயந்தான் இருந்தாலும் மறந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தீர்த்தம் போல இருக்குன்ட்டு குடிச்சிருவாங்க. அது இல்லை, கை கழுவிக்கணும். வேறு மாதிரி கொடுக்கும்போது தான் அது இப்போ இது தீர்த்தம். இப்போ கொடுக்குறது கையை கழுவுங்கன்னு சொல்லுவாங்க, சில நேரங்களில் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஒரு உத்தரியம் ஒரு இது இருக்கும், துணி இருக்கும், பட்டு துணி இருக்கும். அதை கீழே வச்சு தான் அந்த விக்கிரகத்தை தூக்கி கொண்டு வந்து நீங்கள் 4 பேரோ 5 பேரோ அதை ஒத்தாப்பில் நீங்கள் தாங்கிக்கணும். தாங்கிக்கிட்டு அந்த சுவாமியை பாருங்கள். கையில் ரெடியாக ஒரு 100 ரூபா வச்சுக்குங்க. இது இப்போதைக்கு உண்டான வழக்கம். அது உங்கள் சௌரியம். நீங்கள் 500 வச்சாலும் ஆட்சேபணம் ஒன்றும் கிடையாது. ஆனால் 100ங்கிறது ஒரு மினிமமாக வச்சுக்குங்க. சில பேர் 101ன்னு வைப்பாங்க, அது உங்கள் சௌரியம். இந்த சுவாமிக்கிட்ட உங்கள் கோரிக்கையை ஒத்தாப்பில் வச்சுக்குங்க. அந்த பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுவாமிக்கு பேர் முகுந்தன். முகுந்தாஷ்டகம்னு 8 பாடல் பாடுவாங்க சமஸ்கிருதத்தில். அதுக்கெல்லாம் இப்போ நேரம் கிடையாது. ஆலாலவிந்தம் பாலம் முகுந்தம் அப்படின்னு போகும். மனசாசிரமாமி அப்படின்னு முடியும். இது இப்படி 8 தடவையும் பாடி முடிப்பாங்க. சில இடங்களில் நேரத்தை பொறுத்து, வந்திருக்க பார்ட்டியிலுடைய முக விலாசங்களை பொறுத்து அப்படியெல்லாம் இருக்குது. நீங்கள் இதை வந்து இதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த இடத்துல தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தின் பேரில் தான் எல்லாம் நடக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை என்ன பண்ணிக்கணும்னா, மனசில் ஒத்த கருத்து, இந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு வைராக்கிய சிந்தை அந்த நேரத்தில் வரணும். சுவாமியினுடைய அனுக்கிரகம் சுவாமி கையில் இருக்கார். நீங்கள் கேட்கக்கூடிய கல்பக விருட்சம் கையில் இருக்குது. அதை விட்டுறக்கூடாது. வேறு சிந்தனைகளுக்கு போயிடாமல் நீங்கள் 4 பேர் 5 பேர் யாரோ உங்கள் குடும்பஸ்தரில் அத்தனை பேரும் எடுத்துக்கலாம். எடுத்து மனசு கீழே தாங்கிக்கிங்க. முகுந்தாஷ்டம் பாடுவார். பாடி முடித்து கோரிக்கையை மனசில் இது பண்ணுங்கன்னு நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆமாம், அவர் பட்டாச்சாரியார் என்ன கோரிக்கைன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள். அவர் அதுக்கேற்ற சங்கல்பங்களை சமயங்களில் பண்ணுவார். இல்லைன்னா இல்லை. அது நீங்கள் சுவாமிகிட்ட சொல்லியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சுது. சரி, இன்னொன்று தட்சணையை ரெடியாக வச்சுக்கோங்க. பாக்கெட்டில் தேடிக்கிட்டு இருக்காமல் பர்ஸை வச்சு டக்குன்னு அந்த தட்சணையை வச்சு தொட்டு கும்பிட்டுருங்க. தட்சணையை வச்சோடனே தொட்டு கும்பிட சொல்லுவார். தொட்டு கும்பிடுங்க. பாதத்தை தான் தொடணும், வேறு எங்கேயும் தொடக்கூடாது. இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த 3 தேசங்களை சொல்லிட்டேன். திங்களூர், திருப்பதி, திருஇந்தளூருடைய விசேஷத்தை நான் சொன்னேன்னா, சந்திரனுக்கு ஒரு குறை வந்துடுது. சந்திரன் நிறைய குறையோடு இருக்கான். அந்த சந்திரனுக்கு குறை இருக்கிற போது மகாலட்சுமி தாயார் பரிமள ரங்க நாயகி அந்த குறையை தீர்த்தா. சந்திரனுடைய குறையை தீர்த்த ஸ்தலம்தான் அது. அதனால இந்துன்னா சந்திரன். திரு அடைமொழி, இந்தளூர், சந்திரன் பேரில் தான் அந்த ஊரே இருக்குது. அது அப்போ இருந்திருக்கும், சின்ன இதுவாக பேர் வச்சுருக்காங்க திருஇந்தளூர்னு. இப்போ அப்படி இல்லை, மயிலாடுதுறை தான். திருஇந்தளூர்னால் அது வேறு ஏதோ எங்கேயோன்னு நினச்சிடாதீங்க. மயிலாடுதுறை மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3/4 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஸ்தலம். இதெல்லாம் மகா பாக்கியவான்கள் பெரிய முயற்சி செஞ்சு நீங்கள் இதை பண்ணிங்கன்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய நன்மை அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும்.